வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் ஈஸியான ஹெல்த்தியான வெஜ் மேயோனேஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ் மேயோனேஸ் சாண்ட்விச் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு வெள்ளரிக்காயை விதையை நீக்கிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு துருவின கேரட்டை சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடியும் தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு மேயோனேஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெஜிடபிள் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் மேயோனேஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேயோனேஸ் அதிகமாக சேர்த்தா தான் சாண்ட்விச் சாப்பிடும்போது நல்ல க்ரீமியாக இருக்குமுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைசஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் எல்லாத்தையும் சைடில் உள்ள லேயரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. கட் பண்ணின இந்த பீசஸை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுடாமல் இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வேறு ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்து பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்துலேயும் பட்டரை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. பட்டர் பிரெட்டோட எல்லா பிளேஸ்லையும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கங்க. இப்போது பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளை இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. இப்போது 3 ஸ்லைஸ்லையும் வெஜ் மிக்ஸ் வச்சாச்சு. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை இது மேலே இப்படி எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் மிக்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இதை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க, ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வெஜ் மேயோனேஸ் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோக்குள்ள மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.